இது கானா ஃபெஸ்டிவல். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜான். நான் ஆல் டைம் உங்க சோமஜா. ஸ்ரீஜா, அடுத்து யாரை கூப்பிட போறீங்க? அடுத்து ஒரு பெண்மணியை இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஓகே, கூப்பிடுங்க. அம்சா ஸ்ரீ அவங்க தான் வந்து பாட போறாங்க. லெட்ஸ் வெல்கம் அம்சா. அழுதவன் சிரிக்கின்ற காலம், சிரித்தவர் அழுகின்ற கோலம். அழுதவன் சிரிக்கின்ற காலம், சிரித்தவர் அழுகின்ற கோலம். இன்று உனக்கு நாளை எனக்கு, இன்று உனக்கு நாளை எனக்கு, அது இறைவன் போட கணக்கு, அவன் தீர்ப்பு. அழுதவன் சிரிக்கின்ற காலம், சிரித்தவர் அழுகின்ற கோலம். அழுதவன் சிரிக்கின்ற காலம். அழுதவன் சிரிக்கின்ற காலம், சிரித்தவர் அழுகின்ற கோலம். அழுதவன் சிரிக்கின்ற காலம். அழுதவன் சிரிக்கின்ற காலம், சிரித்தவர் அழுகின்ற கோலம். அழுதவன் சிரிக்கின்ற காலம், அழுதவன் சிரிக்கின்ற காலம். ஓகே, எப்படி பாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ்ட கேட்டலாமா? ரவிப்பா, முதல்ல எடுக்கிற கோரஸே தப்பாக இருக்குதுண்ணா. ஆமாம் சார். சுதி எல்லா இடத்துலையுமே கேட்குது. சாரி சார், நெக்ஸ்ட் டைம். அதை பாடி காட்ட சொல்லுவா? சரிங்க சார், ஓகே. தரணி, அதை கொஞ்சம் பாடி காட்டுப்பா. அழுதவன் சிரிக்கின்ற காலம்,
சிரித்தவன் அழுகிற கோலம், அழுதவன் சிரிக்கின்ற காலம். சூப்பர் சூப்பர். இது ஒரே அதாவது 2 பேர் டபுள்ஸ் பாடியிருப்பானுங்க. அது 2 பேரும் நல்ல ஜாம்பவானுங்க தான். எழும்பூர் அந்தோணி, புளியந்தோப்பு பழனி. இந்த பாட்டை வந்து கச்சேரியில் கேட்டாங்கன்னா திருப்பி அது அன்பளிப்பு கொடுத்து உன்ஸ்மோர் பாட சொல்லுவாங்க 2 பேரையும். இவன் வந்து பணத்தை பற்றி பாடுவான், இவன் வந்து உழவரை பற்றி பாடுவான். இது 2மே வந்து பாடும்போது நீயா நானான்ற மாதிரி இருக்கும். ஆனால் கீழே இருக்கிறவங்களுக்கு பார்த்தா போட்டி போட்டு பாடுற மாதிரி தான் தெரியும். அது அப்படி கிடையாது. நல்லா அன்பாக இருந்துட்டு தான் பாடுறது. கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு போட்டி போட்டு பாடுற மாதிரி இருக்குது அந்த பாட்டு. 2 பேர்த்துமே நல்லாயிருக்கும், நல்லா பாடுவானுங்க. அதனால தான் உனக்கு அன்றைக்கி அவ்வளோ நான் பாடி காட்டினேன் அதை. சரணண்ணா. அதான் அப்பா சொன்ன மாதிரி தான். நம்ம வந்து பாட்டுன்றது வந்து நம்மளுக்கு ஃபீவரு, தலைவலி, அதுக்கப்புறம் நம்ம வேறு எதனா சொல்கிறத விட மைக்கை பிடிச்சா மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம்ம வந்து பாட்டு பாடுறோம். அது எல்லாமே மறந்து தான் பாடணும். நம்மளுக்கான ஒரு 1000 கஷ்டம், எங்களுக்கெல்லாம் 1000 கஷ்டம் இருக்கும். நாங்கள் பாடும்போது எவ்வளோ வலிகள் இருக்கும், எவ்வளோ வேதனை இருக்கும். அதெல்லாம் மறந்து நாங்கள் மைக்கை பிடிச்சின்னா அதெல்லாம் மறந்துடும். மறந்துட்டு மக்களை, நம்ம பார்க்குற மக்களுக்கு வந்து நம்ம வந்து மகிழ்ச்சியை கொடுக்கணும். நம்ம வந்து கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம கஷ்டத்தை மறைச்சி, நம்ம வலிகளை மறைச்சி மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா பாடுங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாட்டை நிறைய கேளுங்க, எல்லா பாட்டும் கேளுங்க. பழனி அப்பா பாட்டு பாடுறது அவ்வளோ சர்வசாதாரணம் இல்லை. ஆமாம், நீங்கள் 100 பாட்டு கேட்குற மாதிரி ஒரு பழனி அப்பா பாட்டு ஒரு பாட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் 100 பாட்டு கேட்குறது சமம். அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி பாடுறதுக்கே ஆகிடும். நீங்கள் இவ்வளோ பாடிக்கிறதே சந்தோஷம்தான். வாழ்த்துக்கள். சபேசனா. சூப்பராக பாடினீங்க. இன்னும் பெட்டராக ட்ரை பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். குட் ட்ரை, சூப்பர். தேங்க்யூ சார். சாரி சார். டோலக் ஜெகன். அருமையாக பாடினீங்க சிஸ்டர், சூப்பராக இருந்தது. இந்த பாட்டு எடுத்து பாடுறதுக்கு நன்றி. ஏன்னா இந்த பாட்டு வந்து ரிஸ்கான பாட்டு. அதனால் 6/8 எல்லாம் பாடிடலாம். இது வந்து 2/4 இந்த ஒரு சாங்கு ரொம்ப டஃப்பாக. நாங்களே பாடுறதுக்கு கச்சேரியில் எடுத்து பாடினா கூட நாங்களே போய்விடும். நீங்கள் பாடுறதுக்காக ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். நல்லா பாடுங்க. நன்றி. தர்ணி அண்ணா. நல்லா அருமையாக பாடினாங்க. அதுதான் அவங்க சுச்சுவேஷன் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்ததுனால சூப்பர். எவ்வளோ தூரம் பாடுறதே பெரிய விஷயம் தான். நல்லா பாடுனீங்க. கண்டிப்பாக சூப்பர். இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக. ஓகே, மார்க்ஸ் போயிடலாமா? ரவியப்பா. 9. சரணண்ணா. 8. சபேசனா. 8. ஓகே, என்னென்ன மிஸ்டேக்ஸ் சொன்னாங்களோ அதெல்லாம் கொஞ்சம் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸ்ரீஜா. ஓகே விட்டீங்களே. ஓகேலாம் அதை வேணாம், இப்போ வேணாம். இப்போ ஓகே சொல்கிற ஐடியாவில் நான் இல்லை. ஸ்ரீஜா, அடுத்து வந்து உங்கள் பாசமலரை இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணுறேன். என்ன தாராளமா கூப்பிட்டுடலாமே. நீங்களே கூப்பிடுங்க. நான் கூப்பிட்டா வரவா போகிறாரு அவரு. பிரபாண்ணா வாங்க ஸ்டேஜுக்கு வந்து பாடுங்க. சொல்ல மாட்டேன். இல்லை பாசமலர்கிட்ட ஃபஸ்ட்டு பேசுங்க. இல்லை நீங்க பேசுங்க அண்ணா. பேசுங்க. இல்லை பேசுங்க. நானே சொல்கிறேன். நாளிலேருந்து என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு சீட்டு போட்டுருவோம், அங்கே ஒரு சீட்டு போட்டுருவோம். பாசமலர் 2 பேரும் பேசுங்க. பாசமலர் படம் 2 எடுக்குமோ. இப்படி சொல்றோம். நான் பேசணுன்னே பொண்ணுங்கள்ட்டே பேசுவீங்க அப்படின்னு. இல்லை, அண்ணன் நல்லா சொல்ல மாட்டேன். அண்ணன் அதெல்லாம் பண்ண மாட்டார், எனக்கு தெரியும். அண்ணா எப்படி இருக்கீங்க? 950 நல்லா இருக்குமா தங்கச்சி? ஓகே, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஜட்ஜஸ் தான் சொல்ல பாடி மச்சோ ஒன்றுமே. ஓகேண்ணா. ஓகே, பாடிடுறீங்களா? ஓகே முத்து பாடி. ஓகே, கிளம்பலாமா? கண்டிப்பாக பண்ணிடலாம். தங்கச்சி கிளம்ப சொல்லுங்க. தங்கச்சி கிளம்ப சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் போயிடுறேன். சிட்டி சவத்த குட்டி பம்பாய் சிட்டி சில்பா குட்டி டோய் ஜீன்ஸ் போட்டு ரோட்டில் தான் கலக்குறா, எங்களை பான்ஸ் போட்டு ஆன்ச போல மயக்குறா. சின்ன சிட்டி சவத்த குட்டி பம்பாய் சிட்டி சில்பா குட்டி டோய் ஜீன்ஸ் போட்டு ரோட்டில் தான் கலக்குறா, எங்களை பான்ஸ் போட்டு ஆன்ச போல மயக்குறா. ஜீன்ஸ் போட்டு ரோட்டில் தான் கலக்குறா, எங்களை பான்ஸ் போட்டு ஆன்ச போல மயக்குறா.
பறக்கறையில பாரு எங்க பட்டணம் ரொம்ப ஜோரு மவுண்ட் ரோட பாரு அங்க எத்தனை மாடல் காரு பறக்கறையில பாரு எங்க பட்டணம் ரொம்ப ஜோரு மவுண்ட் ரோட பாரு அங்க எத்தனை மாடல் காரு இரட்டை வரல காட்டுறாரு புரட்சி தலைவரு இரட்டை வரல காட்டுறாரு புரட்சி தலைவரு அங்க கைய கட்டி நிக்கிறாரு டாக்டர் கலைஞரு அங்க கைய கட்டி நிக்கிறாரு டாக்டர் கலைஞரு சென்னை சிட்டி செவத்த குட்டி பம்பாய் சிட்டி சில்பா குட்டி ஜீன்ஸ் போட்டு ரோட்டில் தான் கலக்குறா எங்களை பான்ஸ் போட்டு ஆன்ஸ் போல மயக்குறா ஜீன்ஸ் போட்டு ரோட்டில் தான் கலக்குறா எங்களை பான்ஸ் போட்டு ஆன்ஸ் போல மயக்குறா சென்னை சிட்டி சமத்த குட்டி பம்பாய் சிட்டி சில்பா குட்டி ஜீன்ஸ் போட்டு ரோட்டில் தான் கலக்குறா எங்களை பான்ஸ் போட்டு ஆன்ஸ் போல மயக்குறா. ஓகே பிரபானா, சொல்லுங்க வந்து பயங்கரமாக பண்ணீங்களா? ஏதோ பாடியிருக்கேன், ஜட்ஜஸ் சொன்னால இருக்கும். சரி, எப்படி ஓகே, ஃபர்ஸ்ட் பண்ணேன்னு யார்கிட்ட சொல்லிட்டு. கேட்கலாம்? அப்பா கிட்ட தான் கேட்கலாம், ரவி அப்பா கிட்ட. ரவி அப்பா. இந்த பாட்டை நான் இது வரைக்கும் கொஞ்சம் சரியாக கேட்டதில்லை. பாடி இருக்கிற ஞாபகம் இருக்குது, ஆனால் பாட்டை நான் சரியாக கேட்டதில்லை. எனக்கு ஒரு 5 வயசுல இருக்கும் போது அந்த பாட்டை நான் கேட்டிருக்கேன். அப்போ அப்படியா? வந்து கேசட்ல பாடிருக்காரு. அப்போ நல்லா சூப்பராக பாடினப்பா, சூப்பராக பாடினேன். தேங்க்யூப்பா. சரணண்ணா, இந்த பாட்டு யூடியூப்லேருந்து எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? அண்ணா நான் வந்து ஒரு அப்பாவுடைய பாட்டுக்கு அடிமையானது வந்து ஒரு 5 வயசுல இருந்தேண்ணா. அப்படிங்களா? அப்போ வந்து ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா சிடி தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ரூபா கேசட்டு, 5 ரூபா 10 ரூபா கேசட்டு, அந்த கேசட் வாங்கி வந்து போட்டு சிடி ஃப்ளேயரில் கேட்டு அப்போதுலேருந்து நான் அப்பா பாட்டுக்கு அடிமை. அப்போதுலேருந்து ஒரு குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நான் அப்பா வீட்டுக்கு போனேன். அப்பா வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போகிறேன், ஆனால் இது மாதிரி நான் உங்களை பார்க்க வரணும்னு சொல்லிட்டு போகிறேன். சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா என்னை கூப்பிட்றாரு. நான் போகிறேன். எனக்கு யாருன்னு தெரியாமல் அண்ணங்கிட்டே தரணி அண்ணங்கிட்டே போயிட்டு, அண்ணா பையன் அண்ணன் வீடு எங்கன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்டே போய் கேட்குறேன். வாங்கண்ணா நான் கூட்டின்னு போகிறேன் வாங்கண்ணான்னு சொல்லிட்டு கூட்டணும். அப்போ எனக்கு தெரியாது இவர் யாருன்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக வீட்டில் போயிட்டு நுழையிறேன். என்னை பார்த்தோன்னே இது வரைக்குமே நான் அவர் பார்த்துட கூட மாட்டார். ஸ்ட்ரைட்டாக ஓடி வந்து அப்படியே இறுக்கி அணைச்சி கட்டி பிடிச்சிட்டான் போல. எனக்கு அப்படியே இவ்வளோ பெரிய ஆள் வந்து நம்மளை வந்து கட்டுப்பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் இது மாதிரி நான் கானா பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குதுப்பா, இது மாதிரி நான் பாடி ஆகணும் அப்படின்னு சொன்னேன். பா நீ நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணு, கண்டிப்பாக நான் உன்னை ஒரு நல்ல நிலைமையில் உன்னை ஆளாக்கி விட்றேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அவர் அந்த ஒரு சொன்ன அந்த சின்ன ஒரு சொல்லி தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ஸ்டேஜ் இந்த ஜெம் சிங்கர்ஸில் வந்து பாடுற அளவுக்கு கூட நான் வந்து ஒரு இந்த இடத்துல வந்து நான் ஒரு உயர்ந்த மாதிரி பாடிட்டுருக்கேன். இப்போது இந்த நேரத்தில் மறைந்து போன என்னுடைய குரு பழனி அப்பாவுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இல்லை, பழனி அப்பா பார்த்துருந்தாங்கிறாரு நீங்கள் பாடுறத. கண்டிப்பாப்பா, கண்டிப்பாக. அவர் வந்து இப்போன்றதில்ல, நான் எப்போமோ ஒரு ஸ்டேஜில் ஏறும் போதும் சரி, நான் எப்போமோ சரி அவர் ஸ்டைலில் தான் போடுறேன். எனக்கு வந்து அவர் ஸ்டைலில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் எப்போமோ வந்து அந்த ஹை பிச்சில் ஏற்றும் போதெல்லாம் எனக்கு நான் பார்க்கும் போது எனக்கு அப்படியே நான் இப்படி நிற்கிறாள் இப்படி ஆகிடுவேன், அப்படியே ஸ்டன் ஆகி நிற்பேன். அப்படியே என்னடா இவர் இப்படி பாடுறாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும். ஆமாம், அவர் குரல் அவ்வளோ ரொம்ப முக்கியமான குரல், ரொம்ப அதிகமாக ரேஞ்சு பாட வேண்டிய குரல், பாடுற குரல். ஆமாம். ஏன் பழனி அப்பா அவங்க பாட்டை பார்த்துனுக்கிறாரு, இளைய கானா உலகம் தரணி உங்கள் பாட்டை பார்த்துனுக்கிறாரு. கண்டிப்பாக. பழனி அப்பாவோட துணைவி அம்மா ராஜி அம்மா அவங்களாம் பார்த்துனுக்குறாங்க. ஆமாம். அப்பா அவங்க பக்கத்தில் நின்று பார்த்துன்னு இருப்பார். கண்டிப்பாக. இருந்தாலும் அவர் குரலும் அவரோட பாட்டம் ஒலித்து கொண்டே இருக்கும். வாழ்த்துக்கள், சூப்பராக பாடினீங்க. தேங்க்யூ சார். நம்ம ஆமாம், உங்களோட முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். அண்ணா சபேஷ்ண்ணா. பிரபா அண்ணா சொல்லுங்கண்ணா. சூப்பராக பாடினீங்க, நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூண்ணா. இன்னும் வருங்காலத்தில் நல்லா இன்னும் பெட்டராக இன்னும் பாடும். தேங்க்யூண்ணா. சூப்பர் வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா. டோலாக் ஜெகண்ணா. அண்ணா சூப்பராக பாடினீங்கண்ணா. அண்ணா நீங்கள் தானே எனக்கு அண்ணா, நான் சின்ன பையனா, எனக்கு 30 வயசு தானே ஆகுது. சரி நண்பா, சூப்பராக பாடுங்க. தேங்க்யூண்ணா. வாழ்த்துக்கள் நண்பா. ரொம்ப நல்லா நன்றி. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கண்டிப்பா பாடுவீங்க. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. ஓகே அண்ணா, நீங்கள் சொல்லுங்கண்ணா ஒரு சில வார்த்தைகள். தெரியும் பிரதரை சொன்னார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே பழக்கம். நல்ல சிங்கரு, நல்லா பாடுவார், நல்ல திறமை உள்ள ஆள். கண்டிப்பாக ஜிம் டிவியில் அவருக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கும். இதன் மூலிமா நிறைய திரைப்படங்களில் பாடுறதுக்கான வாய்ப்பு அவருக்கு நிறைய இருக்குது. ரொம்ப நன்றி. அம்மா வந்து ஒரு வார்த்தை உங்களை சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. நல்லா பண்ணீங்க. தேங்க்யூம்மா. சரி, ஓகே, மார்க்ஸ் போயிடலாமா? போயிடலாம். சரணண்ணா. 9. ரவியப்பா. 9. தேங்க்யூ அப்பா. சபேஷண்ணா. 9.
நன்றிண்ணா நன்றிண்ணா ரொம்ப நன்றிண்ணா. ஓகேண்ணா, இதே மாதிரி வந்து நிறைய பாட்டு பாடணும். Thank you. நீங்கள் சொன்னது மாதிரி வந்து இதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம்லேருந்து. ஓகேவா? சரிங்க சரிங்க. ஓகேவா? ஓகேவா. பாசமலருக்கு எதனா இப்போ லாஸ்ட்டு சொல்லிட்டு போங்க. பாசமலருக்கு ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். என்னுடைய பாசமலர் நான் பார்த்தாலும் சரி பார்க்கலாம்லாம் சரி, என் வீடு கல்பாக்கத்தில் இருக்குது, இவங்க வீடு வந்து ராயபுரத்தில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எப்பவுமே என் தங்கச்சியோட நினப்பில் தான் இருப்பேன். என் தங்கச்சி என்னுடைய நினப்பில் தான் இருக்கும். இந்த நேரத்தில் நான் இன்னைக்கு இப்போ இன்னொரு 10 நிமிஷம் நான் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அப்படி கிளம்பினாலும் என்றைக்கே என்ன மறக்காத அண்ணனை, நானும் உன்னை என்றைக்கும் மறக்க மாட்டேன். ஓகேம்மா ஓகேம்மா ஓகே. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா? இல்லை சொல்லி பார்த்தேன், ஃப்ளோவில் வந்துருச்சு. சரி சரி, ஓகே. ஓகேவா. ஸ்ரீஜா, சொல்லுங்க. நமக்காக வந்து ரொம்ப நேரமாக வந்து டோலாக் ஜெகன் அவர் வந்து வெயிட் பண்ணியிருக்காரு. ஆனால் பிஸி ஸ்டடியில் வந்து எங்களுக்காக பழனியப்பா ரவுண்டில் கலந்துனதுக்கு ரொம்ப நன்றி. கடைசியாக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு பாடிட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க பசங்க. डोलाक टाक पत्नी डोल मैया डोल आहा डोल मैया डोल डोलाक डिमिक तारंडी பொண்ணு முத்தம் மாமு இடுப்பு சுத்தி பைய பாரடி. ஹேய் டோலாக் டாக் பத்னி டோல் மையா டோல் ஆஹா டோல் மையா டோல் நீ யார வேணால கேளு நாங்க காணா பழனி ஆளு. டோலாக் டிமிக் தாரண்டி பொண்ணு கண்ணுமா இடுப்பு சுத்தி பைய பாரடி. डोलाक टाक पत्नी डोल मै आहा डोल मैया डोल डोलाक डिमिक तारंडी பொண்ணு கண்ணுமா உன் இடுப்பு சுத்தி பைய பாரடி. डोलाक टाक पत्नी डोल मैया डोल आहा डोल मैया डोल डोलाक डिमिक तारंडी பொண்ணு கண்ணுமா உன் இடுப்பு சுத்தி பைய பாரடி. ஓகேண்ணா, இவ்வளோ நேரம் என் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் இந்த ஜெம் சிங்கர்ஸ்க்கு கண்டிப்பாக தேவை. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஸ்ரீஜா, நல்லா தரமாக சம்பவம்லாம் போயிட்டுருக்கு. அடுத்து யாரை இறக்க போகிறேன்? அடுத்து யாரை கூப்பிட போறீங்க? நீங்களே கூப்பிடுங்களேன். நான் கூப்பிட்டா வந்து அப்புறம் ஏதாவது சொல்லுவீங்க. இப்போ நான் கூப்பிட்டா வந்துட்டு பெரிய பிரச்சனை அங்கே ஒன்று இருக்குது, எனக்கு காத்துட்டு இருக்கு. அதனால நீங்களே கூப்பிட்றதா பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, அங்கே இது சொல்லும் போதே மீசையெல்லாம் முறுக்கிறாரு, எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி ஓகே, லெட்ஸ் வெல்கம் டேவிட். ஓகே ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படியே முறைக்க பார்க்குறேன்? சொல்லு, ஏதாவது சொல்லு. சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லையா? ஏன் மூஞ்சிலையா சொல்கிற மாதிரி? எதுலையுமே சொல்கிற மாதிரி இல்லை. சரி ஓகே, நீங்கள் பாடி முடிச்சுட்டு பேசலான்னு நான் இருக்கேன். எப்படி முடிவு பண்ணி ஸ்ட்ரைட்டாக பாட்டு போயிடலாமா? சரி ஓகே, சூப்பராக பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். நான் பார்த்து வளர்ந்த சின்ன பையலே, என் பாட்டு வயசு கூட உனக்கு இல்லையே. நான் பார்த்து வளர்ந்த சின்ன பையலே, என் பாட்டு வயசு கூட உனக்கு இல்லையே. உன்னை பத்தி பேசிய குற்றமில்லையே, உங்க உருவிட போய் சொன்ன சொல்லையே. உன்னை பத்தி பேசிய குற்றமில்லையே, உங்க உருவிட போய் சொன்ன சொல்லையே. நான் பார்த்து வளர்ந்த சின்ன பையலே, என் பாட்டு வயசு கூட உனக்கு இல்லையே. நான் பார்த்து வளர்ந்த சின்ன பையலே, என் பாட்டு வயசு கூட உனக்கு இல்லையே. நாகரிகம் மாறி போச்சு, காணப்பட்டு மாறி போச்சு, பழனி குரல் மட்டும் மாறாது. நாகரிகம் மாறி போச்சு, காணப்பட்டு மாறி போச்சு, பழனி குரல் மட்டும் மாறாது. நீ தட்டி பார்த்தாலும் முட்டி கேட்டாலும் உன் பாட்டு சபையில ஏறாது. நீ தட்டி பார்த்தாலும் முட்டி கேட்டாலும் உன் பாட்டு சபையில ஏறாது. முட்டு போல குழந்தையும் ஜொலிக்காது, உன் பாட்டு ஊருக்குள்ள நிலைக்காது. முட்டு போல குழந்தையும் ஜொலிக்காது, உன் பாட்டு ஊருக்குள்ள நிலைக்காது. நீ வாயே திறந்து பாடினாத்தா கேட்கிற ஜன குணம் இருக்காது. நான் பார்த்து வளர்ந்த சின்ன பையலே, என் பாட்டு வயசு கூட உனக்கில்லையே. நான் பார்த்து வளர்ந்த சின்ன பையலே, என் பாட்டு வயசு கூட உனக்கில்லையே.
சொல்லுங்க ப்ரோ. சூப்பராக பாடினீங்க. ஜட்ஜஸ்ட்டை கேட்டுலாமா எப்படி பாடினீங்கன்னு? கேட்டலாம். சபேஸ்ண்ணா. சூப்பராக பண்ணப்ப நல்லா அருமையான ஒரு பாடல். கொஞ்சம் சுத்தி மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. சரி. கொஞ்சம் இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாடியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். சரி. நெக்ஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாடா. சரி. தேங்க்யூ. ரவியப்பா. எதுக்குப்பா இந்த பாட்டை இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுறா? இல்லைப்பா உடம்பு சரியில்லைப்பா அதனால. இது இல்லை, வருவங்க எல்லாமே அதான் சொல்கிறீங்க உடம்பு சரியில்லைன்னு. பாட்டு தவறாகி போட்டால் உடம்பு சரியில்லைன்றீங்க. இல்லைப்பா அப்படி இல்லை. அது சொல்லக்கூடாது. நம்ம வந்து ஒரு பாடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு முறை இருக்குது. நம்மளால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்றத நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாடணும். சரிங்க. நம்ம எல்லாம் பாடுற மாதிரி நம்மளும் பாடுவோம் அப்படின்ட்டு பாடினா அது பாட்டுக்கு எடுப்படாது. சரிங்க. இப்போ இதை நீ இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே பாடியிருக்கலாம். நீ எப்படி பாடினாலும் பாட்டு தான் அது. சரிங்க. நீ கத்தி தான் பாடினா அது பாட்டுன்றது இல்லை, பொறுமையாக பாடினா கூட அது பாட்டு தான். நீ உன்னுடைய வாய்ஸுக்கு தகுந்த மாதிரி பாடணும். சரிங்க. நீ கொஞ்சம் கம்மியாக பாடிப்பாரு, சும்மா அதை ஒரே ஒரு அந்த பல்லவி மட்டும் பாடு, சரணம் வேணாம். ஸ்கேல் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. இந்த பல்லவி பாட்டீங்கன்னா சரணத்துக்கு ஈஸியாக போடலாம். சரி. ஈஸியாக பாடலாம். சரி. நீ ரொம்ப ஆமாது வளர்ந்த சரி. அது உனக்கு அளவு தெரில, அளவு அதாவது நம்ம இது மேலே பாடுவோன்னு நீ பாடுற, அது முடியாது. சரி. எவ்வளோ நீ கம்மியாக பாடுறியோ உனக்கு அவ்வளோ வந்து எனர்ஜி கிடைக்கும், நீ நல்லா பாடலாம். சரி. சரியா? சரி. அது கொஞ்சம் இனிமேல் நல்லா பாடக்கத்து. அந்த பெஸ்ட். சரி. சரணண்ணா. அவரோட பாட்டு பாடுறது எல்லாருக்கும் சொல்கிறது தான், அவரோட பாட்டு பாடுறது அவ்வளோ ஈஸி இல்லை, கஷ்டம்தான். இருந்தாலும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாடணும். ஓகேவா? அங்கே சுற்றி கொடுக்குறாங்கல்ல, சுற்றி கொடுக்குறாங்கன்னா என்ன சுற்றின்னு கேட்டுக்கணும். அவர்கிட்ட கீபோர்டு பிளேயர்கிட்ட கேட்கணும், தபலா பிளேயர்கிட்ட கொஞ்சம் கவனிக்கணும். நம்ம அதெல்லாம் வச்சாலே ஈஸியாக பாட்டு எடுக்கலாம். அவங்க கொடுக்குற சுற்றி நம்ம அப்படியே ஆப்போசிட்டாக எடுக்கிற பாட்டு. ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாடு. ஓகே? சரிங்க. வாழ்த்துக்கள். ஓகே, மார்க்ஸ் போயிடலாம். ரவியப்பா. 8. சரணண்ணா. 8. சபேசண்ணா. 9. ஓகே, என்னென்ன மிஸ்டேக்ஸ் சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து வரக்கூடாது, அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, ஓகே. மீண்டும் அடுத்த ஜெம் சிங்கரில் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோமஜான், விஜய் ஸ்ரீஜா. பாய்.